நாங்கள் சேவை கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து நிறைய கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ஸ்லாம் நடந்துருக்கு. எஸ்பிஜிஸ்க்கு தனியாக நடக்கும், தனியாக டே ஸ்காலர்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் நடந்துருக்கு. இங்கே என்னென்ன கோர்சஸ் நடக்குது அப்படின்னா டிசிஏ, டிடிசி, டேலி, வெப்சைட் டிசைனிங்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ டிசிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months டியூரேஷன் வரும். இப்போ இந்த வருஷம் வந்து யார் அப்படின்னாக்கா எஸ்எஸ்சி மெம்பர்ஸ் ட்ரைனிங் நடந்துருக்கு. இந்த ட்ரைனிங் வந்து 15 days, 20 days, 30 days அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும். இதோட இது 4வது பேட்ச் ட்ரைனிங் நடந்துருக்கு. 2003 சேவையும் அப்பாட் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு மரபுமொழி கலை மற்றும் கருவூல பயிற்சி மையம் இந்த மையத்தை ஆரம்பித்தோம். இந்த மையத்துல வந்து 12 மாவட்டங்கள்ல இருக்க தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கு இந்த மரபுமொழி கலை பயிற்சியை வந்து வீதி நாடகங்கள் மூலியமாகவும் கலை பொருட்கள் மூலியமாகவும் கலை நிகழ்ச்சிகளை நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து பால்வினை நோய் மற்றும் HIV AIDS பற்றின விழிப்புணர்வு செய்திகளை இந்த கலை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு சென்றடைகிறதுக்கு நாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற பல்கலைக்கழகத்தை சார்ந்த 13 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நாங்க இந்த பயிற்சி அளிச்சிட்டு இருக்கோம். சேவையில வந்து ஒருங்கிணைப்பாளர் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 20 வருஷமா இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அடிப்படை தேவையான வீடு கட்ட வேண்டியதா இருக்கு, இல்ல வந்து சுகாதாரமான கழிப்பிடம் கட்ட வேண்டியதா இருக்கு. அது பார்க்கும்போது பெரிய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு காஸ்ட் எஃபெக்ட் பில்டிங் கட்ட முடியல. அந்த காலகட்டத்தில் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த காஸ்ட் எஃபெக்ட் பில்டிங் கொஞ்சம் தயார் பண்ண அப்படின்றக்காக ஈக்காண்ட ஒரு மையத்தை ஆரம்பிச்சு இந்த மையத்தின் மூலமாக குறைஞ்ச செலவுல நல்ல ஒரு தரமான வீடுகள் எப்படி கட்ட முடியும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 100 ரூபாய் கட்டிட்டு இருக்கோம். நாங்க அது இல்லாம டாய்லெட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்கும் அந்த டாய்லெட் கட்டிட்டு இருக்கோம். கிராமப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. அது இல்லாம இங்க வந்து பெண்களுடைய ஒரு மேசன்ட்ரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், கார்பெண்டர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமாக அதிக வேலைவாய்ப்பு வந்து மக்களுக்கு கிடைச்சு அதன் மூலமாக இது மாதிரி ஹாலோ பிளாக் பண்றோம் பாத்தீங்களா. இதே மாதிரி ஹாலோ பிளாக் பண்றதை வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களும் வந்து அந்த கிராமங்கள்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு வருமானம் வரக்கூடியதா இருக்கும், மக்கள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஈகான் மையத்தை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய பேர் வனிதா. நாங்க இந்த சேவை நிறுவனத்துல விமன் ஒருங்கிணைப்பாளரா நாங்க பணியாற்றி வரோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 22 வருஷமா நாங்க இந்த பணிகளை வந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ மகளிர் சுய உதவி குழுக்களை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நாங்க அந்தநல்லூர் ஒன்றியம், லால்குடி ஒன்றியம், மண்ணச்சிநல்லூர் ஒன்றியம், முசிறி ஒன்றியம், திருச்சி மாநகராட்சி அந்த பகுதிகளில் வந்துட்டு நாங்க இதுவரைக்கும் 2110 குழுக்கள் வந்துட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்க நிறைய பயிற்சிகள் கொடுக்கிறோம். அதாவது அந்த ஊக்குனர் பிரதிநிதி பயிற்சி, உறுப்பினர் பயிற்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில் பயிற்சி, இது மாதிரி பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வங்கிகள் மூலியமா அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அவங்களுடைய பொருளாதார மேம்பாடு அடைய செய்யறதுக்கு நாங்க உதவி செய்யறோம். பேர் வந்து பவானி. இந்த தொழில் வந்து நாங்க ஒரு 6-7 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். கோழி வந்து எங்க சைட்ல வந்து நிறைய மிஷின் தான் இருக்கு. ஒரு 6-7 மிஷின் போட்டு நாங்க நடத்திருப்பாங்க ஏற்கனவே சுயதேவில. எங்க ஏரியா வந்து நிறைய பக்கம் வந்து 3500 வந்து கோழி சாகுபடி பண்றாங்க. அதனால இந்த தொழில் நாங்க செய்யறதுக்கு எல்லா மூலப்பொருளும் எங்க பக்கத்துலயே கிடைக்குது. காய காய்ச்சல், இந்த பாய் மிஷின் எப்படி நாங்க ஓட்டுறோம், பாய் ஓரம் கம்பு கட்டி எப்படி செய்வோம், இதை செய்யறதுனால எங்களுக்கு வந்து எங்க சுயதேவி உறுப்பினர்களுக்கு நிறைய வருமானம் இது மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்துல வியாபாரம் வந்து நாங்க இங்க கம்பெனி நிறைய இருக்கு அப்படின்றதுனால எங்க தேடிய வியாபாரத்துல வந்துருவாங்க. வந்த உடனே நாங்க பக்கத்துல ஹோல்சேல் ரேட்டுக்கே சில்லறை வியாபாரத்துக்கு இல்லாம ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுப்பாங்க. அவங்க அவ்வளவுதான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து பெட்டாக்கத்துல பஞ்சாயத்து தேவஸ்தானங்கிற ஒரு இடத்துல வானங்கிற மகளிர் சுய குழுல உறுப்பினராக இருக்கேன். நான் குழு ஆரம்பிச்சு 6 வருடங்கள் ஆகிறது. நாங்க வந்து இந்த ஒரு குழு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வெளியில கடன் வாங்கி இது பண்ணிட்டு இருக்கோம். குழு மூலமா இப்ப நாங்க நபார்டு மூலமா நிறைய கடன் வாங்கி நாங்க எங்களோட குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த நபார்டு கடன் கட்டுவதற்காக வீட்டிலேயே சிறுதொழில் நாங்க ஆரம்பிச்சு இந்த பாய் வந்து பின்னிட்டு இருக்கோம். இந்த பாயில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மிஷின் பாயில் அடிக்கிறது 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். இதுல வந்து கடந்த 4 ஆண்டு 5 ஆண்டுகள் இருக்கிறதுனால ஓரங்கட்டின பாய் இருக்கும். எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து எனி டைம் இருக்கு. இது விவசாய பகுதியை சார்ந்ததுனால இங்க கோரை வாழை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால எங்களுக்கு வருஷம் 360 நாளும் எங்களுக்கு இந்த பாய் பின்ற வேலை வந்து எங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால நாங்களும் எங்க குடும்ப வருமானத்தை பெருக்கிட்டு நல்லபடியா குழு இயங்கிட்டு வரோம். நாங்க சேவை தொண்டு நிறுவனத்தின் மூலமா
எல்லாம் இருக்கும். எங்களுக்கு பயிற்சிகள் வந்து சேவை தொழில் நிறுவனம் வந்து எல்லா விதமான பயிற்சிகளும் எங்களுக்கு கொடுத்துட்டு எங்க வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து கங்கா மகளிர் சுய குழுல ஊக்குனராக இருக்கிறேன். இந்த குரூப் வந்து 1999 ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி தான் ஒவ்வொரு மாசம் தொழில் செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த குரூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல குரூப்லயே கடன் வாங்கி 1000-2000 ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இத தொழிலை செஞ்சிட்டு வர்றோம். இந்த நார் வியாபாரம்ன்றது இந்த பக்கம் வந்து வாழைலாம் அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கு இது குடிசை தொழில் மாதிரி செஞ்சிட்டு வர்றோம். இப்ப இந்த குரூப் மூலியமா கடை வாங்குறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான வருமானம் ஈட்டி தர்ற தொழிலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வந்து இந்த நார் வியாபாரத்து மூலியமா கிடைக்கிறது. இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்க வச்சு, இந்த தேர்தல்ல நிக்க வச்சு நான் இப்போது வந்து பஞ்சாயத்து தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலியமாகவும் இந்த ஊர் மக்களுக்கு, இந்த பஞ்சாயத்து திருப்பரங்குற பஞ்சாயத்து மக்களுக்கு எங்க குரூப் சார்பா லெட்டின் வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். பொது சுகாதாரத்தை வந்து நாங்க மேன்மை அடைய செய்யணும்ன்றதுனால பொது சுகாதார வளாகத்தை எங்க குரூப் மெம்பர்ஸே நாங்க சுத்தம் செய்து அதன் மூலமாகவும் நாங்க ஊரை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு வருகிறோம். மேலும் வந்து தனிநபர் கழிப்பிடத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எங்க குரூப் சார்பாவே நாங்க கட்டி கொடுத்துட்டு வர்றோம். நாங்க வந்து தேவஸ்தானம் பெற்றாங்க எங்க ஊரு. நாங்க வந்து சேவை குழு வந்து 16/3/2000 சேர்ந்திருக்கோம். நாங்க வந்து 3 குழு அப்பயே ஆரம்பிச்சோம். இப்ப வந்து அதை வந்து இந்த தேவஸ்தானத்துல 20 சேவை குழு உருவாக்கி இருக்கோம். நாங்க வந்து இந்த தேவஸ்தான மக்கள்ல வந்து நாங்க இப்ப இந்த செட்டை வந்து வீணா வந்து வேஸ்டா போற பொருள் நாங்க வந்து அதை நாங்க யூஸ் பண்ணி விறகா எடுத்து அதை வந்து கட்டு 50 ரூபான்னு சொல்லி நாங்க மாசம் 1000-2000 நாங்க வியாபாரம் பண்ணி நாங்க வச்சுருக்கோம். டீ கடை வீட்டுக்கு யாரும் வேற இப்ப டவுன் ஏரியாலாம் போனோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நாங்க செஞ்சுருக்கோம் சார். என் பேர் கே ஜெயலட்சுமி. திருப்பாத்துறை பஞ்சாயத்து அலனை கிராமம் அன்னை பெருக்கா மகளிர் சுய குழு. நாங்கள் தொண்டு நிறுவனத்துல சேவை மூலியமா சேர்ந்து 2 மாசம் ட்ரைனிங் போயிருக்கோம். அதனால இந்த கயிறு வந்து ஏற்கனவே கொஞ்சம் கயிறு இல்ல தெரியும். அதனால நாங்க இந்த தொழில் செஞ்ச எங்க ஊர்ல வாழையெல்லாம் அதிகமா இருக்கு. அதனால அன்னன்னைக்கு செய்யற தவிர அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து முன்னாடி வந்து நாங்க வெளியில எல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தோம். மொத்த தொகையா வாங்கினாலும் ஜனங்கள்கிட்ட மொத்தமா வந்து கொடுத்தா 10,000 கொடுத்தா 10,000 கொடுங்கன்னு கேட்பாங்க. இதனால வந்து எங்களுக்கு வந்து எங்க கையில இருக்க மாசம் 500 ரூபாய் 200 ரூபாய் எங்க லாபம் 1000 ரூபாய் எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அன்னைக்கு அந்த கடனை நாங்க கட்டிட்டு வந்துடுறோம். அதனால இதுல எங்களுக்கு தொழில நல்ல லாபம் இருக்கு, வீட்டுங்களுக்கு நல்ல பயனா இருக்கு. நான் வந்து நவரத்ன மகளிர் சுய குழுல இருக்கு. நாங்க வந்து 2003வது வருஷம் ஆரம்பிச்ச குழு ஆரம்பிச்சதுக்கு அப்ப வந்து நான் வந்து சாரீஸ், பிளவுஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயத்தாடை நான் வந்து செலக்ட் பண்ணேன்னு சொன்னாக்கா என்னுடைய இது வந்து லேடிஸ் இதுல மகளிர் சுய குழுவோட சேர்ந்து வர்றதுனால அந்த குழு சம்பந்தப்பட்டமே வரட்டும், ஹோல்சேல் முறையில நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஆயத்தாடைகளுக்கு உண்டான இன்ஸ்கர்ட் சேல்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். வெளியில நம்ம வாங்கி அதை சேல்ஸ் பண்றதை விட நம்மளே ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணோம்னா லாபம் நமக்கு இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து அதை தேர்ந்தெடுத்து நான் 20 டைலர்ஸை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது வந்து எங்களுடைய குழுக்களின் மூலியமாவே சுயோதவி குழுக்கள் மூலியமா நாங்க வந்து ஹோல்சேல் முறையில எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து அது பெரிய லெவல்ல நான் ஒரு யூனிட் மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறேன்.